ஹலோ வாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நல்லா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கழுகி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மணத்தக்காளி கீரை தான் எடுத்திருக்கேன். இதே மெத்தட் தான் நீங்கள் வெந்தய கீரை எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கசப்பு சுத்தமாகவே தெரியாது. என்ன முட்டையோட அளவும் வெங்காயமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கீரை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வேகுது. ரொம்ப நேரம் மூடி வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு கீரை குழஞ்சி போயிடும். இனி மூடி வைக்க வேண்டாம். அந்த கொஞ்சம் இருக்கிற தண்ணியை கூட நம்ம திறந்து வச்சே நல்லா சுண்ட வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கீரையிலேருந்து தண்ணி வருது, அதனால் நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி முட்டை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். நடுவில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரைங்கும் போது நீங்கள் ஒரு 3-4 முட்டை எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்போ கசப்பு தெரியாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே பெப்பர் பவுட்ரு போடுறேன். பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.